இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்ததோடு டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 192 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 3வது நாள் முடிவில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 40 ரன்கள் சேர்த்திருந்தது. இந்த நிலையில் 4வது நாளின் தொடக்கத்திலேயே ஆண்டர்சன் பவுலிங்கில் சிக்ஸர் அடித்து ரோஹித் சர்மா அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கினார். இந்திய அணியின் இரு வீரர்களும் விரைவாக ரன்களை சேர்க்க வெற்றியும் அருகில் வந்து கொண்டே இருந்தது. முதல் விக்கெட்டுக்கு 84 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைக்கப்பட்ட நிலையில் ஜோ ரூட் பவுலிங்கில் ஜெய்ஸ்வால் 37 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இருப்பினும் ரோஹித் சர்மா அரை சதம் விளாசி நம்பிக்கை அளித்தார். ஆனால் அவரும் டாம் ஹார்ட்லி வீசிய பந்தில் ஸ்டம்பிங் செய்யப்பட்டு 55 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஆனால் தொடர்ந்து வந்த பட்டிதர் ரன் ஏதும் எடுக்காமலும் ரவீந்திர ஜடேஜா 4 ரன்களிலும் சர்ஃபராஸ் கான் ரன் ஏதும் எடுக்காமலும் அவுட் ஆகி அடுத்தடுத்து வெளியேறினதால் இந்திய அணிக்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. இதனால் 36 ரன்களுக்குள் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இதனால் இந்திய அணியின் வெற்றிக்கு 72 ரன்களும் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு 5 விக்கெட்டுகளும் தேவையாக இருந்தது. இதனால் ராஜ்ய மைதானமே பரபரப்பாக காணப்பட்டது. பின்னர் 2வது இன்னிங்ஸ் ஸ்பெஷலிஸ்டான சுப்மன் கில், துருவ் ஜுரல் கூட்டணி இணைந்து நிதானமாக பதற்றமின்றி ரன்களை சேர்த்தது. ஆனால் 30 ஓவர்களுக்கு மேலாக பவுண்டரியே அடிக்கப்படாமல் இருக்க இங்கிலாந்து பவுலர்கள் கட்டுக்கோப்புடன் பந்து வீசினர். இதனை 31வது ஓவரில் பவுண்டரி அடித்து துருவ் ஜுரல் முடிவுக்கு கொண்டு வந்தார். ஒரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் பவுண்டரி அடிக்க விடாமல் ஃபீல்டிங்கை மாற்றி அமைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் ஜுரல் மற்றும் சுப்மன் கில் இருவரும் எளிதாக ஓடி ரன்களை சேர்க்க தொடங்கினார்கள். இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் 160 ரன்களை கடந்தது. தொடர்ந்து நிதானமாக ஆடிய நிலையில் இந்திய அணியின் வெற்றி ஏறக்குறைய உறுதியானது. இந்திய அணியின் ரன்களுக்கான தேவை 20 ரன்களாக குறைந்த பொழுது அடுத்தடுத்து 2 சிக்ஸரை சுப்மன் கில் விளாசி அரை சதம் கடந்தார். பின்னர் ஜுரல் கடைசி 6 ரன்களை விளாசி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. சிறப்பாக ஆடிய கில் 52 ரன்களும் ஜுரல் 39 ரன்களும் எடுத்து கடைசி வரை களத்திலிருந்து வெற்றியை உறுதி செய்தனர். அது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் 3-1 என்ற கணக்கில் வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. இதனால் 12 ஆண்டுகளாக சொந்த மண்ணில் ஒரு முறை கூட டெஸ்ட் தொடரை இழக்காத அணி என்ற பெருமையையும் இந்திய அணி பெற்றுள்ளது.